Father, and what I'm seeing is this kind of question is coming from mostly Gen Z. இப்ப என்னோட ஒரு கியூரியாசிட்டி வந்து யார்ப்பா இவங்க மாசம் திரும்பி இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு அதாவது மாச ட்ரெடிஷனல் லாட்டின் மாஸ்ல ஃபுல்லி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதோட பியூட்டி தெரியும். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மாஸ் சாமியார் ஆகி அடுத்த நாள் காலையில நான் வச்ச ஃபர்ஸ்ட் மாசே அதோரியந்தம் மாஸ் தான். நான் வீட்டுல பர்சனல் மாஸ் வைக்கும் போதுல அதோரியந்தம் தான் வைக்கிறேன். சோ அதோரியந்தம் இது வரைக்கும் வைக்காதவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, அது என்னன்னு புரியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அல்ட்ரா லெப்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு அதோரியந்தம் என்னன்னே புரியாது. எழுத்து பத்தி என்ன போஸ் வைக்கணும்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க. I told you, I went to this Malankara Catholic Church where I preached a retreat last year. Correct. Daily evening 3 வந்து அந்த அவங்களுடைய மலங்கர மாஸ் வந்து எவ்ரிதிங் இஸ் அதோரியந்தம். சோ அந்த அதோரியந்தம்ல அந்த ஃபுல் மாஸ் வைக்கும் போது my God, அந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம பூசை வைக்கும் போது அப்படி ஜெபம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுது. இஸ் சோ பியூட்டிஃபுல். அவங்க சிங்கிங்கும் சரி, இப்ப இதுவும் சரி. எனக்கு பெருசா அந்த லிட்டர்ஜி தெரியலன்னா கூட பிஷப் ஆஃப் மார்த்தாண்டம் வாஸ் சோ கன்சென்ட்ரேட். கூடவே கான்சென்ட்ரேட் பண்ண வச்சாரு, சொல்லி கொடுத்தாரு. ஆனா அந்த பாட்டுலாம் பாடுறது கொஞ்சம் கஷ்டம் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் வாண்டிங் அத்தென்டிசிட்டின்றது தெரியுது. வெரி வெரி கிளியர்லி இட் இஸ் சீன். ஜென்சிலயும் சரி, மாசம் வரும் போறோம், என்னடா இது சண்டே வரும் போறோம், ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லாருக்குமே. அது கண்டிப்பா என்னதான் நம்ம சொல்றோம்ல ஃபாதர், மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. ஐ திங்க் பார்ட்டிசிபேட் பண்றது ஓகே, ஒரு லெவல் தாண்டி வந்து ஒரு ஷோமேன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காயின் எடுத்துக்கோங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வேட்டிகன் II டாக்குமெண்ட் வந்து புரிஞ்சுக்கிறதே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா சாக்ரோசாந்தம் கவுன்சில் எழுதும் போது the mass that was in practice was the traditional Latin mass. சரியா? அப்ப அதுல இருக்க ஒரு சில பிரச்சனைகளை தான் வந்து சாக்ரோசாந்தம் கவுன்சிலியம் டிஸ்கஸ் பண்ணுது. அந்த சாக்ரோசாந்தம் கவுன்சிலியம் அப்படியே அப்ளை பண்ணியிருந்தா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ட்ரெடிஷனல் லாட்டின் மாஸ் தான் பயன்படுத்தி இருப்போம். வித் ஆஃப் கோர்ஸ் வித் வர்னாகுலர்ல. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் TLM அட்டெண்ட் பண்ணும்போது கூட the readings were always read in the vernacular. Correct. And the preaching was always given in the vernacular. ஆனா என்னன்னா Paul VI போப்பா இருக்கும்போது again the church wanted to renew the liturgy and they came up with the new liturgy, the Novus Ordo. That is how the Novus Ordo came to be. They wanted to include certain Jewish elements into it. They wanted to include certain Protestant elements into it so that it becomes truly an ecumenical mass அப்படின்ற மாதிரி வச்சுக்காங்களேன். So be it as it may, the Roman rite is completely present in the present Novus Ordo also. The Eucharistic prayer one is what we celebrate in the traditional Latin mass.